ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் இந்திய அஞ்சல் துறையிலேருந்து விட்டுருக்கக்கூடிய பிபிஎம், ஏபிபிஎம், தக்சேவாக் போன்ற பணிகளுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைக்கு 10th முடித்தவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா 3/3/2025 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த வேலைக்கான முழு டீட்டெயில்ஸை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. வாங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளை ஆன்லைன், ஃபீஸ் பேமெண்ட்டு 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10/2/2025 3/3/2025 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற டேப்பை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படிங்கன்னா அதில் ஒரு சப் டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய ஜிமெயிலை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேலிடேட் மொபைல் நம்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேலிடேட் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுடைய நேமை உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதில் உள்ள மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்கள் 10th மார்க் ஷீட் அப்படின்னா இதில் தேர்வரின் பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ். அது கீழே உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதில் உள்ள மாதிரியே நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நேமை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இனிஷியல் முன்னாடி இருந்ததுன்னா முன்னாடி போட்டுக்கோங்க, இல்லை பின்னாடி இருந்தது அப்படின்னாலும் பின்னாடி போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாதர் ஆர் மதர் நேம் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய அப்பா பெயர் இல்லைன்னா உங்கள் அம்மா பெயரை உங்கள் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குதோ அதில் உள்ள மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய இயரை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இயரோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மந்த்தை அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்கள் டேட்டை இதில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருப்பாங்க. நீங்கள் யூஆர் கேட்டகரியா, ஓபிசி கேட்டகரியா, இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களுடைய சர்க்கிள் கேட்டிருப்பாங்க. தமிழ்நாடாக இருந்தால் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நீங்கள் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் எந்த இயரில் 10th முடிச்சிங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்ஷா இங்கே ஃபில்லப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் அங்கே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இதை வந்து நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டெப்பில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எஸ்னால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. உங்களுடைய செகண்டரி ஸ்கூல் லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. நோன்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான என்ஓசி இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து 50 KB இருக்கணும். அடுத்ததாக உங்களுடைய சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ஜேபிஜே ஃபார்மேட்டில் இருக்கணும், 20 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இதுலேயும் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூ டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் உங்களுடைய சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஓகே கொடுத்துருங்க.
இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ண சர்க்கிள் வந்து சர்வ் ஆகும். அடுத்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அதை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டோர் நம்பர், உங்களுடைய தெரு, நீங்கள் சிட்டியா வில்லேஜான்னு கேட்டிருப்பாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய பின்கோட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த சேமுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் டைப்பை மார்க்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன் ஷோவ் ஆகும். இதில் உங்களுடைய மார்க்கை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 2019 பாஸ் அவுட் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட் இப்படி தான் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்கை தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. இதில் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா தியரி, ப்ராக்டிக்கல் அப்படின்ட்டு ரெண்டு கேட்டகரியாக மார்க்கை பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மார்க்கை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கரூர் டிவிஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆர்ங்கிற ஆப்ஷனும் காட்டும், ஓபிசிங்கிற ஆப்ஷனும் காட்டும். இதில் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. மொத்தமாக கரூர் டிவிஷனில் ஓபிசி மற்றும் யூஆர் கேட்டகரியில் 29 ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஒன்றா 29மே ஃபில் பண்ணுங்கள், உங்களுடைய ப்ரெஃபரன்ஸாக கொடுங்க. ஃபைனலாக இந்த டிக் பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் தெளிவாக ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை லாஸ்ட்டில் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாச்சு. இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.